அடி, எந்த ஊர் ஆட்டக்காரி இப்படி வந்து சிலுக்கு சிலுக்குன்னு வந்து நிக்கிற? உன் ஊர் என்ன? உன் பேர் என்ன? எந்த ஊர் ஆட்டக்காரி நீ? ஆ, என் ஆட்டத்தை பத்தி நான் சொல்ல முடியுமா? ஆண்டிப்பட்டியில இருந்து அரசம்பட்டி வரைக்கும் கேட்டுப்பாரு, அம்புட்டு பேரும் சொல்லுவாங்க என் ஆட்டத்தை பத்தி. சரி, உன் ஆட்டம் கிடக்கட்டும். உன் பேர் என்ன? என் பேரு சீமையிலா சீமக்கன்னி. ஏய், அது கிடக்கட்டும். உன் பேர் என்ன பேரு? என் பேரு மூளையில்லா முண்டக்கண்ணி. சரி, என் சீமையிலா சீமக்கண்ணி, உன் ஆட்டத்தை பற்றி சொல்லு. உனக்கு யார் ரசிகர்கள் இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். அடியே மூளையில்லா முண்டக்கண்ணி, என் ஆட்டத்தை பார்த்து நம்ம கண்டமனூர் ஜமீன் இருக்காங்கல்ல, யாரு? அந்த காரைக்குடி கருத்த மச்சானா? அவங்க தான் அந்த மச்சான். கம்மாய்க்கு எப்போ போவன்னு சொல்லி கால் கடுக்க நடந்து நிற்பாரு. அந்த கண்டமனூர் ஜமீன் என் காலழகை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் காப்பி குடிக்கே போவார். அப்போ ஏற்பட்ட ஆட்டம் என் ஆட்டம். சரி, மூளையில்லா முண்டக்கண்ணி, உன் ஆட்டத்தை பற்றி நீ சொல்லு பார்ப்போம். அடியே, எனக்கு சீவலப்பேரி தெரியுமா? ஆமாம் தெரியும். அந்த சீவலப்பேரி சின்னமனூர் ஜமீன் இருக்காங்கல்ல, யார்? அந்த சின்னத்துறையா? ஆமாம், அவர் தான். அவர் எப்போ பார்த்தாலும் உருன்னே இருப்பார். ஆனால் என் ஆட்டத்தை பார்க்க வந்துட்டாருன்னா 32 வல்லும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்பேற்பட்ட ஆட்டம் என் ஆட்டம். அது சரி சரிப்பா, 2 பேரும் ஆடித்தான் பார்ப்போம். சரி சரி, நம்ம வந்து ஆட்டத்தை ஆட வந்திருக்கோம். உன் பிறப்பிடத்தை சொல்லு, எங்கே வளர்ந்த சொல்லு, எங்கே வாக்கப்பட்ட சொல்லு. அதுவாக்கா, நம்ம வாடிப்பட்டி இருக்குல்ல, ஆமாம், வாடிப்பட்டியில் போய் கேட்டுப்பாரு. நான் வாக்கப்பட்ட கதையை வரி வரியாக எடுத்து விடும். என்னடி சொல்கிறேன்? வாடிப்பட்டியில் வரி வரியாக எடுத்து விடுமா? அதென்ன எழுதுறதான் நினச்சேன். அட அட, ஆமாக்கா, நான் வாழ்ந்த கதையை அங்கே கேட்டுப்பாரு, வரி வரியாக சொல்லுவாங்க. வளர்ந்ததை பற்றி தெரியும்னா நீ வடுகப்பட்டிக்கு தான் போயாகணும். என்னடி வாடிப்பட்டி வடுகப்பட்டி இருக்குதே, இடிக்கும். அதே மாதிரி நீ கம்மம்பட்டிக்கு போ. கம்மம்பட்டிக்கு போனால் நான் களத்து மேட்டில் வேலை செஞ்ச கதையை கதை கதையாக எடுத்து சொல்லுவாங்க. அது சரி, வாடிப்பட்டி வடுகப்பட்டி கம்மம்பட்டி, அடுத்து என்ன பட்டி சொல்ல போகிற? அடியே, எனக்கு ஒரு டவுட்டு. என்னக்கா டவுட்டு? நீ என்ன சொன்ன வாக்கப்பட்டது வாடிப்பட்டின்னு சொன்ன, இப்போ கல்யாணம் முடிச்சது கணக்கம்பட்டின்னு சொல்கிற. அப்போ உனக்கு எத்தனை கல்யாணம் தாண்டி முடிச்சிருக்க? 2 கல்யாணம். என்னடி சொல்கிற? இந்த காலத்தில் 2 கல்யாணமா முடிப்பாக? ஆமாம், ஆம்பளைங்க 10-15 முடிக்கும்போது நம்ம பொம்பளை ஒரு 2 கல்யாணம் முடிக்கக்கூடாதா? முடிக்கலாம் முடிக்கலாம். நாடு என்னத்துக்காகும்? அக்கா, என் கதையை கேட்டு இப்படி புட்டு புட்டு வைக்கிறியே, உன் கதையை கொஞ்சம் எடுத்து சொல்லு. நீ எந்த ஊர்? எங்கேருந்து வர? எந்த ஊர் ஆட்டக்காரி? அடியே, மூளையெல்லாம் முண்டக்கண்ணி, இவ்வளோ தூரம் பேசுனிய, வந்தவங்களுக்கு ஒரு வணக்கம் சொன்னியா? தமிழ்நாட்டோட கலாச்சாரம் என்னது? வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லணும். நீ அதை சொல்லாமல் இவ்வளோ பேச்சு பேசுகிறியே. உன் வீட்டுக்காரோட நிலைமை நினச்சி பார்த்தா பெரும்பாடாத்தான் இருக்கும் போல. ஆமாம் ஆமாம், பெரும்பாடு தான்.